ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ராசியில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அதனால் மிகவும் விசேஷமான ராசி. அதனால் பார்த்தடையானால் உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அதனால் பார்த்தோம்னா சில சமயம் அதாவது நல்ல ஒரு செலவுகள், அதாவது சுப செலவுகள் நடக்கும். இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல மறையிறதன் மூலியமாக நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலேயே இருக்கார். அதீதமான சிந்தனைகள், தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது எடுத்தாலும் நீங்கள் சொல்றது நிச்சயமாக பலிக்கக்கூடிய, உங்களுடைய பேச்சுக்களை நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 26/5/2026 வரார். 20/10/2026 வரலும் உங்களுடைய ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடத்தையும் பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய பூர்வ புத்திரஸ்தானம், பூர்வ ஜென்ம புத்திரஸ்தானம் எல்லாமே நல்லபடியாக நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற இடத்த விட்டு நிறைய மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நீங்களே போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு குழந்தைகள் மூலியமாக பெருமைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதாவது உங்களுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களிடம் சரணாகதி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே இருக்கார். அவரே 7ஆம் அதிபதி அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தை மூலியமாக ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறதும், அவரே 7ஆம் அதிபதி, அதாவது சனி பகவானே 7ஆம் அதிபதி, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில்கள் எல்லாம் அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாகவே இருக்குது. ஏற்றமான காலம்னா தீர்க்கமான முடிவுகள். இவ்வளோ நாளாக மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும், சரியான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமையாக இருந்திருக்கும். இப்போ தீர்க்கமான முடிவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்களே முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீங்க. உங்களுடைய முடிவுகளும் சீரான முடிவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய, பெருமை சேர்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு திருமண பாக்கியத்தை
ஏற்படுத்துவார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு பார்த்து தட்டி கொண்டே போயிருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்பட்டிருக்காது. ஆடவருக்கோ பெண்டிற்கோ பார்த்தோம்னா திருமணம் தட்டின்றே இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால. இப்போது 26/5/2026 கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம், அதாவது 5 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய, நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எது எடுத்தேனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை குருவே பார்க்குறார் தன்னோட வீட்டை. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்கள். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற தட்சிணாமூர்த்தி கோவில், அதாவது குரு பகவானுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒரு தரம் போயிட்டு வாங்கும். அது தவிர இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவின் சன்னதி, அவருக்கு இந்த வியாழக்கிழமை மூக்கு கடலை அது சுண்டலாக பண்ணி விநியோகம் பண்ணுங்க. வர்றவாளுக்கெல்லாம், அதாவது குருவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.